எனது நீண்ட நாள் கனவு மகாராஷ்டிராவில் உள்ள லோனாவாலா வரை போய் பார்த்துட்டு வரணுங்கிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிட்டத்தட்ட ஒரு கடைசி அங்கம். அது இப்போது நனவாக போகுதுன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனது நண்பர் சந்தோஷ், இளங்கோ இவங்களோட நான் கிளம்ப வேண்டிய ஒரு அருமையான சூழ்நிலை கிடச்சிது. அதுக்காக என்னுடைய டாமினார், இளங்கோவுடைய ட்ராப் 900, கேடிஎம் 390 வந்து சந்தோஷ் புதுசாக எடுத்துருக்காரு. அதையும் எடுத்து எல்லாத்தையும் டாப் கண்டிஷன் வச்சுக்கணும். ஏன்னா பயணம் நீண்ட தூரம் அப்படிங்கிறதுனால என்னோடய ஒர்க் ஷாப்பில் வச்சு முக்கியமான வேலைகளை மட்டும் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இதில் இளங்கோவுடைய ட்ராம் ஹெட்லைட்டோட வெளிச்சம் மிக குறைவாகவே இருக்குது. அதனால் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபாக் லேம்ப், அதான் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஏற்பாடு பண்ணி இப்போ நான் மாட்டிகிட்ருக்கேன். பொதுவாக இரவு நேர பயணங்கள் நாங்கள் செய்கிறதில்ல. ஆனால் அவசியம் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இந்த வெளிச்சமின்மை வந்து ஒரு பெரிய தடங்கலாக இருக்குங்கிறதுக்காக அதையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாளை செல்லும் பயணத்திற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நடந்து விட்டாலும் மழை சற்று பெரிதாகவே தொடங்கியது. மனதில் சிறு தயக்கம், ஆனாலும் பயணம் நாளை தொடரும். வீட்டிற்கு வந்தாகிவிட்டது. இப்பொழுது இரவு நேரம். சரியாக தூக்கம் வரவில்லை. காரணம் நாளைய பயணத்தின் உற்சாகம். மேலும் மழை இன்னும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நேரம் சரியாக 12 மணி. சரி, சற்று உறங்குவோம். 3 மணி ஆகிவிட்டது. பயணத்திற்கான அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமது பயணத்தை தொடங்கலாம். இன்னும் மழை விடலையே, இருந்தாலும் பயணம் தொடர்ந்து தான் ஆக வேண்டும். சரி, முதல்ல சந்தோஷுக்கு ஒரு ஃபோனை போடலாம். இளங்கோ ரெடி ஆகிட்டலாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போயிட்டோம்னா அவங்க வர நேரம் சரியாக இருக்கும். அப்போ எதுக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை, வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நேராக ஒர்க் ஷாப்புக்கு போய் தயார் நிலையில் இருப்போம். ஏன்னா பயண தூரம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம எதுக்காகவும் காத்திருக்க வேண்டாம். எவ்வளோ வேகமாக போகணுமோ as early as possible கிளம்பியே ஆக வேண்டும். கிளம்புவோம். நல்ல வேளை மழை கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. சரி, இனிமேல் லேட் பண்ண வேண்டாம், கிளம்பிடுவோம். யாராவது எடுத்து வைக்க வேண்டியிருக்கலாம். ஒரு ரவுண்டு பார்த்துருவோமா? இல்லை, சரி, கிளம்பிட வேண்டியதுதான். இப்போ பிரச்சனை என்னென்னா, நடுவில் கொஞ்சம் நேரம் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. மறுபடியும் நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. கேமரா ஆன் பண்ண முடியல. மாட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இவங்க ஒருவேளை அந்த ரெட் ஹில்ஸ் போகிற வழி இருந்து நேராக அப்படியே போயிட்டாங்களான்னு தெரியல. பைபாஸில் இன்னும் எடுப்போம். Now the time is 7 o'clock. விதானம் டோல் பிளாசா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன். பயணம் தொடங்குறதுலேருந்து மழை விடவே இல்லை. கோப்ரோவை ஆன் பண்ணவே முடியாது போட்டுருக்கு. சரி, பார்க்கலாம். ஏன் சந்தோஷ், he is little scared when he drives. தலைவர் always comes little slow. சந்தோஷ், now the rain is little heavy. Maybe that's why. Okay, then let him come. Until then we can wait here. எல்லாம் பெரிய தலைவலி ஆயிடும். மிஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருக்கலாம்.
பாஸ் அப்படின்னு இல்லைங்க, ஒரு கிரேன் ஷாட் ட்ரை பண்ணுறேன். அப்படியே இருங்க. சூப்பர், தேங்க்யூ. நல்லா நீட்டாக இருக்கு. I will take a video to see if it is good. Super தலைவரா. The scene will be needed our story. எல்லாம் கண்டென்ட் தான். ஆமாம், இதுதான் நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டல் மார்னிங். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா காரமாக. யார் வந்தாலும் நீங்கள் இட்லி சாப்பிடுங்க. சாம்பார் இட்லி. ப்ளூ மூன் ரெஸ்டாரண்ட். எந்த 100 பேர் இந்த இடத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அட்டகாசமான சாப்பாடு, உண்மையிலே சரியான காரம், சூப்பர். போட்டுருவோம். பயணம் நீண்டு கொண்டே இருந்தது. மழையும் அப்படித்தான். எங்களுக்கும் மழையில் எவ்வளவு நேரம் செல்வது? ஒரு தேநீர் இடைவேளைக்காக அதான் டீ குடிக்கிறதுக்கு ஒரு டீ கடையில் நிறுத்தினோம். அங்கே நடந்ததை இப்போ பார்க்கலாம். నీ పేరేమి? రమేష్. విసిల్ కొట్టి ఇక్కడ అందరం టీ తాగి పిలిచాడు. ఇక్కడ వస్తే మీరు అందరూ టీ తాగండి. టీ తాగానే డబ్బులు రమేష్ ఇచ్చాడు. బస్ வாங்க பஸ். மை சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபர். మీరు బయట పోతారా పల్లీలో? சென்னையிலிருந்து ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் சோலாப்பூர் வழியாக லோனாவாலாவை அடைவதற்கு முன் எங்களை அழைத்து சென்ற பாதையை உள்ளடக்கிய பல கேமரா தொகுப்புகளை துரதிருஷ்டவசமாக எனது எஸ்ஜே கேமராவில் பதிவு செய்த அனைத்து காட்சிகளும் தலைக்கவசத்தில் அணிந்திருக்கும் கேமரா. அது ஹெல்மெட் கேமரா. தமிழ் பழகிக்கொள்ளுங்கள். வடிவமைப்பு பிழை காரணமாக ஃபார்மேட் தொலைந்து போயின. இது ஒரு விரக்தியான தருணம். ஆனாலும் என்ன செய்வது? ஏற்கனவே என்னிடம் இருக்கும் மொபைல் கேமரா மற்றும் இன்னொரு DSLR கேமரா மூலம் பதிவு செய்த தொகுப்புகளை வைத்துதான் இதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். Your name? My name is Jeevan Prasad. Jeevan Prasad. Okay. Glad to meet you. Thank you. Jeevan. Happy journey. Thank you. Thank you. Happy journey. Your name? Sheikh Abdul Aziz. Sheikh Abdullah. Bye. Bye. So post office. Yesterday night I have to stay here only. It's the approach road. பயணத்தை பொறுத்தவரை இது மிகவும் சாகசமாகவே இருந்தது. அதுதான் அட்வென்ச்சர் ட்ரிப் தானே. அதனால ஆந்திரா முழுவதும் கனமழையில் முதல் நாள் மோட்டர் சைக்கிள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை தான் சொல்கிறேன். ப்ளூ மூன் அப்படிங்கிற உணவகத்தில் காலை சுவையான உணவு. மொசனூர் அப்படிங்கிறத முதல் நிறுத்தம்.
மழையை பொருட்படுத்தாமல் தெலுங்கானாவில் உள்ள நர்கேதப்பாளையா மதியம் 3:30 மணிக்கு மதிய உணவுக்காக நிறுத்தினோம். நான் சில காட்சிகளை அங்கு படம் பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த தருணம் தான் இது. சில காட்சிகள் தொலைந்து போனாலும் இந்த பயணத்தின் நினைவுகள் பசுமையாகவே இருக்கின்றன. லோனாவாலா பயணம் மழை, இயற்கை, அழகு மற்றும் எதிர்பாராத சவால்கள் ஆகியவற்றால் நிரம்பியது. இது பகிர்ந்து கொள்ளத்தக்க கதையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்த பயணத்தை திட்டமிட்டு எண்ணற்ற வீடியோக்களை பார்த்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய பல நாட்கள் செலவிட்டேன். இருப்பினும் நாங்கள் வந்தபோது மழைக்காலத்தின் தொடக்கமாக இருந்ததால் அந்த இடத்தில் சற்று நெரிசலை கண்டோம். கூட்டம் அதிகமாகவே இருந்தாலும் லோனாவாலாவின் அழகை கண்டு ரசிப்பதில் உறுதியாக இருந்தேன்.